கருப்பா நீளமா முடி வச்சிருக்கிற சந்திரிகாவுக்கு மாப்பிளைய பார்த்தா சித்தியான ஷியாமலா. தலையில முடியே இல்லாம உக்காந்து இருக்கிற மாணிக்க தான் பையன், பக்கத்துலயே உக்காந்து இருக்கிறது அம்மாவான அப்பர்ணா. தலை குனிஞ்சி நிக்கிற சந்திரிகாவை பார்த்து ஷியாமலா, அம்மா சந்திரிகா தலை தூக்கி பையனை பாருமா அப்படின்னு சொன்ன உடனே பயந்துகிட்டே சந்திரிகா பையனை பார்த்தா. தலையில முடியே இல்லாத இருக்கிற மாணிக்கத்தை பார்த்து சந்திரிகா கவலைப்பட்டா. அவளுக்கு அந்த மாப்பிளை பிடிக்கவே இல்ல. சந்திரிகா கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்பாவை பார்த்தா. அவங்க அப்பாவும் கண்ணீரோட பொண்ண பார்த்தாரு. ஹரிதாவும் சந்திரிகாவை பார்த்தா. அக்கா, கருப்பா இருக்கிற உன் மூஞ்சிக்கு இந்த மொட்டை தலை மாப்பிளை நல்ல மேட்சிங் தான். எங்க அம்மா உனக்கு இவ்வளவு நல்ல மாப்பிளைய பாப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்போ சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு. கோவமா ஹரிதாவை மறைச்சு பார்த்தா. ஹரிதா அக்காவோட கண்ணை பார்த்து பயந்துகிட்டே தூரமா நின்னுக்கிட்டா. என்னடி கண்ணை பெருசாக்கி என் பொண்ண உன் கண்ணை காட்டிய பயப்பட வைக்கிறியா? உனக்கு இந்த மாப்பிள கிடைச்சதே பெரிய விஷயம். சித்தி என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் உன் மூஞ்சிக்கு இவன் பத்தாதா? சித்தி, இந்த வீட்லயே ஒரு வேலைக்காரியா நீங்க சொல்ற வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிட கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இப்படியே உங்க கூடயே இருந்துடுறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த மாதிரி முடி இல்லாதவன நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். சந்திரிகா அப்படி சொன்ன உடனே அப்பர்ண மாணிக்கம் எந்திரிச்சு நின்னு ஷியாமலாவை திட்டி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க.